ஹாய் டெலிலோஸ், வெல்கம் பேக் டு அவர் டேஸ் டெலிலோஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேயாங்கோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் பார்ட் 8 தான்டா நம்ம பார்க்க போகிறோம். சாரி, ரொம்ப லேட் பண்ணியாச்சு இந்த எஃப்எஃப்க்கு. ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட் எதோட நிறுத்திடணும் அப்படின்னா, உங்களுக்கும் டேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரப்போ சைனீஸ் சும்மா இல்லாமல் டே மச்சா ஒரு கப்புள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போது டேவும் எடுத்து தொலை அப்படின்ட்டு இருப்பான். ஸோ விருப்பமே இல்லாமல் தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும் டேக்கு. பட் உங்களுக்கு ஃபுல் ஹாப்பினஸ். ஸோ ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் டே என்கேஜ்மெண்ட் ரிங்கை கழட்டி தூக்கி போட்டிருப்பான். இவ போட்டுறீங்களா என் கையில், எனக்கு எப்பவும் என் சோஃபியா போட்ட ரிங் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு. பட் நீங்கள் அந்த ரிங்கே நினச்சிட்டு அதை கிஸ் பண்ணிவிட்டு எப்போ நான் டேயோட ஒய்ஃப் ஆவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் பெட்க்கு போய் தூங்கியிருப்பீங்க. அதோடு தான் அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்ட் 9க்குள்ளே போகலான்டா. டேயோட மம்மி ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது டேயோட ஆன்ட்டி அண்ட் தென் டே ஃபேமிலி அண்ட் உங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த டின்னருக்கு உங்கள் மம்மி டேடினால வர முடியாது. பிகாஸ் மேரேஜ்க்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது அப்படின்றப்போ அதுக்காண்டி ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க பட் போகணும்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் மம்மி கிட்ட கண்டிப்பாக உங்களால் வர முடியாதா? கண்டிப்பாக முடியாது பையன். இல்லை அப்படின்னா நாங்கள் தான் வந்துடுவோம்ல, இதில் என்ன இருக்குது, நம்ம ஆன்ட்டி வீடு தானே, நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களையும் ஜங்குக்கையும் அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த சைடு டே கிட்ட உங்கள் மம்மி சொல்கிறாங்க, டே இந்த மாதிரி நைட்டு நம்ம எல்லோரும் டின்னருக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? யார் யார்? ஒய்என் ஃபேமிலி, நம்ம இந்த ஆன்ட்டி வந்திருக்காங்களடா, ஆன்ட்டி கூட. அம்மா நீ ஏம்மா என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா? என்கிட்ட கேட்க கூட மாட்டியா எனக்கு ஒர்க் இருக்கா இல்லையான்னு? நீனாவே எல்லாம் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட இப்போ அங்கே போகணும் இங்கே போகணுன்னா இல்லை, எனக்கு புரியல. என்கிட்ட கேட்குறது இல்லை, என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே பண்ணுறீங்க, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு டே சொல்கிறான். நீ ஏன்டா இவ்வளோ பேசுகிற? இப்போ அம்மா சொன்னா நீ வரமாட்டியா? அம்மா உடனே இப்போ என்ன, நான் வரணும் அவ்வளோதானே, வரேன் வந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். அப்போ சைனீஸ் கிட்ட அவங்க அம்மா, ஏன்டா அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், விடுங்க ஆன்ட்டி அதெல்லாம் கல்யாணம் எனக்கப்புறம் மாறிடும் அப்படின்றான் அவன். டே சைனீஸ் கிட்ட, ஏன்டா எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க, எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டுறாங்க, மேரேஜ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட இன்னும் வரை எங்கள் அம்மா கிட்ட கேட்கலடா, எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கே பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்ட்டு டே வெறுப்பாக உட்காந்துருக்கான். சரி விடேன்டா, இங்கே பாரு அடிச்சே கொண்டுருவே போயிட்டு, நீ வேற இப்போ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச போறியா? தெரியாமல் கேட்குறேன், நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அவங்களுக்காடா, ஏன்டா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற? ஹே அவங்க பக்கம் தான்டா நியாயம் இருக்குது. ஆமாம், பெரிய நியாயம் பார்க்க வந்துட்டான் போடா டே அப்படின்ட்டு டே செம்ம கோவத்தில் இருக்கான். இப்போது டேயோட தாட் எல்லாமே அவங்கள எப்படிலாம் ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். இனிமேல் ஒயன்கிட்ட சாஃப்டாகவே பேசக்கூடாது, பிகாஸ் எனக்கு அவளை பிடிக்காத பர்சன்கிட்ட ஏன் நான் கைண்டாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு, இவனால தானே என்னோடய வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா கோவத்தையும் அவன் உங்கள் மேலே காட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது ஒரு வழியாக நீங்களும் டின்னருக்கு வந்துடுறீங்க. தென் டேயாங் ஃபேமிலி அந்த ஆன்ட்டியும் வந்துடுறாங்க. ஆன்ட்டி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன டே, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான்ல, எங்களெல்லாம் மறந்துட்டு உன் பொண்டாட்டி பின்னாடி தானே சுற்றுவேன் அப்படின்னு. ஒன்னேட்டே சும்மா இருங்க ஆன்ட்டி, ஏன் நீங்கள் வேறு அப்படின்னு. அந்த டின்னருக்கு சோஃபியாவும் தான் வந்திருப்பா. சோஃபியா தான் டே பக்கத்தில் உட்காந்துருப்பா, நீங்கள் டேக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பீங்க. லேட்டாக தான் சைனீஸ் வரான். சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்றான். உடனே ஆன்ட்டி உனக்கு எப்பவுமே இதுதான் வேலை. இல்லை ஆன்ட்டி, வர வழியில் ஒரு ஃபிகரை பார்த்தேன்னா அதுதான் ஆரம்பிச்சிட்டியா? அப்போ சைனீஸ் எங்கடா நான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான். உங்கள் பக்கத்தில் தான் ஆக்சுவலி அவன் உட்காடுறான். அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ சைனீஸும் ஓகேம்மா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். உங்கள் பக்கத்தில் இந்த சைட் சைனீஸ், இந்த சைட் ஜங்குக்கா ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுன்னு வரப்போ அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க 3 பேருமே. அப்படியே டேவை பார்க்குறீங்க, உனக்கு இவ்வளோலாம் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் டேவையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவன் பேசுகிறது, அவனோட லிப்ஸு, அவனோட ஐஸ், இதையே நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ க்யூட்டாக இருக்கார்ல அப்படின்னு. ஆனால் டே சடனாக உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணுறான். நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடுறீங்க.
கீழே குனிஞ்சதும் உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. அப்போ சைனீஸ் இருந்துட்டு, டே உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ அப்போ கூட நீ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்ட, ரிப்போர்ட் கார்டு கொடுக்க அவ்வளோ பயந்துட்டு இருக்கப்போ ஒரு ரிப்போர்ட் கார்டை ஈஸியாக வாங்கி ஜங்குக்கு உங்கள் அப்பா சைனை போட்டான்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்றான். ஏன்டா இதை சபையில் பேசுகிற அப்படின்ற மாதிரி டே ஷாக்காக பார்க்குறான். அப்போ ஜங்குக்கு டக்குன்னு பொறையிடுது. ஏன்டா ஏன்டா என் மானத்தை வாங்குற அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கான் அவன். அப்போ டேயோட அப்போ ஷாக்கா, என்னது ஏன் சைனா, ஜங்குக் ஏன் சைன் இப்படி உனக்கு தெரியும் அப்படின்றப்போ ஜங்குக், ஐயோ மாட்டி விட்டானே இந்த கரட்டி பையன் அப்படின்ட்டு, அது அங்கிள், நான் உங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட்டில் சைன் போடுவீங்களா, அது அப்படியே பார்த்து பழகிடுச்சு அங்கிள், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றான். அதை விடுங்களேன், அதே இப்போ பேசிட்டு அப்படின்றான். ஆமாம் நீ மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னுட்டே சைனீஸ் கிட்ட, ஒன் டைம் நீ காலேஜ் படிக்கிறப்போ நல்லா சரக்கு அடிச்சுட்டு நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் நீ போய் சீனியர் அண்ணா கூடலாம் சண்டை போட்டு அவங்க அவனை நைட்டு அடிக்க வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் என் பெட்டு கீழே தூங்கலை அப்படின்னுட்டே சொல்கிறான். போச்சு, வளரிட்டான், எல்லாம் வளரிட்டான் அப்படின்னு சைனீஸ் ஷாக்காக பார்க்குறான். மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. டே அமைதியாக வர்றோம், இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சைனீஸ் ஒரு மாதிரி சொல்கிறான். அப்போ நீ மட்டும் எங்கள் மானத்தை வாங்குற அப்படின்ற மாதிரி டே சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இதை மட்டும் நான் சும்மாவா அப்படின்னு ஜங்குக்கு கை காட்டுறான். உடனே டே சிரிக்கிறான் வில்லத்தனமா. உடனே ஜங்குக்கு டே வாயை மூடுடா, நீ பார்க்குறதே சரியில்லடா, ப்ளீஸ்டா அது மட்டும் சொல்லாதடா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். உடனே டே சொல்லலை விட உன் மானத்தை வாங்க விரும்பலை அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். உடனே சைனீஸ், அது என்ன அவனோட சீக்ரெட்டை மட்டும் சொல்ல மாட்டேற, உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட் சொல்லுடா இப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். இதெல்லாம் பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டே நீங்கள் கேஷுவலாக டேயோட கையை அப்படி நோட் பண்ணுறீங்க. பார்த்தா என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த ரிங்கு இல்லை, என்ன ரிங் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. டே நீங்கள் நோட் பண்ணுறதை பார்த்துட்டு வேணும்னே இவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருப்பான், டேபிள் மேலே எடுத்து வைக்கிறான், நீங்கள் பார்த்து ஹர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டியே நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ரிங் இல்லை அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஷாக்காக பார்த்துட்டு அப்படியே டேவை பார்க்குறீங்க. டே ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிகிட்ருக்கான். தென் சோஃபியா போட்ட அந்த ரிங் மட்டும் கையில் இருக்கு. அது சோஃபியா போட்ட ரிங்னு உங்களுக்கு தெரியும். என்கேஜ்மெண்ட் ஆன ரிங்கு கையில் இல்லை, பட் சோஃபியா போட்ட ரிங் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அவ்வளோ நேரம் இருந்த சிரிப்பு உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி இல்லாமல் போயிடுது. நீங்கள் பார்க்குறத வச்சு சைனீஸும் நோட் பண்ணியிருப்பான் ரிங் இல்லை அப்படின்னு. ஸோ அவன் டக்குன்னு, மச்சான் எங்கே அவன் என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே அதுவா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுடா, அதுதான் ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்றான். ஃபேமிலிக்கே ஷாக்கு. என்னது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு ரிமூவ் பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு டேயோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, இதில் என்ன இருக்குது, அதுவும் அந்த ரிங் எனக்கு ரொம்ப குத்துற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன், என்ன இது என்ன ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ டேயோட அப்பா ஆமாண்டே என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, என்கேஜ்மெண்ட் ரிங்க்கு நீ எப்படி கலட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியே அவர் அப்பா கேட்குறாரு. இதில் என்னப்பா இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவன் ரொம்ப கேஷுவலாக ஆன்சர் பண்ணுறான். அப்போ டேயோட ஆண்டி தெரியாதா, அப்போ இது என்ன ரிங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சோஃபியா இது நான் வாங்கி கொடுத்த ரிங் ஆண்டி, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ வாங்கி கொடுத்தது, அது டே இன்னும் வச்சுருக்கானா அப்படின்ற மாதிரியே ஏதோ அவளுக்கு தெரியாத மாதிரி அவள் கேட்குறா. டே ஆமாம் சோஃபியா, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரிங் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு ஏண்டா உட்காந்துருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது, பட் நீங்கள் இட்ஸ் ஓகே விடுங்க, அதுதான் அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாருல, இட்ஸ் ஓகே டே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டே அவள் கூட புரிஞ்சுக்கிறா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரியே அவன் கேட்குறான். அப்போ ஜங்குக் சாப்பிட்டுட்டே, இதில் என்ன இருக்குது, அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு அதனால அவன் ரிமூவ் பண்ணியிருக்கான், என்கேஜ்மெண்ட் ஆனால் ரிங் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா, இல்லை அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு, ஸோ விடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க, பட் நீங்கள் இவ்வளோ ப்ரோக்கனாக உட்காந்துருக்கீங்க, அது எப்படி சோஃபியா அவங்க கொடுத்த ரிங் அவர் கையில் இருக்கும், நான் போட்டுக்கிட்ட ரிங் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா
அப்படின்னு. நீங்கள் இப்படி சேடாக இருக்கிறத டேயோட ஆன்ட்டியும் சைனீஸும் நோட் பண்ணிடுறாங்க. டேயோட ஆன்ட்டிக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது சோஃபியாவை பார்த்தா அவள் டே கிட்ட இழுச்சு பேசுகிறா. தென் டேவும் ஏதோ ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒய்ஃப் கிட்ட பேசுகிற மாதிரி தான் அவன் பேசுகிறான். இதெல்லாம் ஆன்ட்டிக்கு சரியாக படலை. ஆன்ட்டி அப்படியே சைனீஸை மறைக்கிறாங்க. ஐயோ, இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களோ தெரியலையே. இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் என்னை வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துருக்கான். அப்போ ஆன்ட்டி சிரிச்சிட்டே, சைனீஸ் ஆன்ட்டி இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா சொல்கிறாங்க அவன் காதுகிட்ட வந்து. அது எனக்கே தெரியும் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரியே அவனும் சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான். உங்களை பார்த்தா அவ்வளோ கோவமாக இருக்கு. உங்கள் ஐஎஸ்லேருந்து டேர்ஸ் வருது, அது கீழே விழுது. அதை சைனீஸ் நோட் பண்ணிட்டான். அவனுக்கு டேவில் அவ்வளோ கோவம் வருது. எதுவுமே தப்பு பண்ணாது இந்த பொண்ணை, ஏன்டா நீ இவ்வளோ ஹர்ட் பண்ணுற? எல்லா ஃபோர்ஜரி வேலையும் பார்த்த அவளை இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆட்ரியேட்டே, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக உண்டே ஃபீல் பண்ணுவடா அப்படின்னு அவன் உட்காந்துருக்கான். நீங்கள் டே கையில் ரிங் இல்லைன்றத நோட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிடவே இல்லை. அப்போ சடனாக ஜங்குக்கு கால் வருது. அவன் கால் பேசிட்டு, ஓகே இப்போ நான் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போயே ஆகணும், ஸோ நான் வந்து போகிறேன், ஒயின்னு டேக் கூட்டிகிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்கள் மட்டும் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ சைனீஸ் சாப்பிடுவேன் அப்படின்றான். இருக்கட்டும்ண்ணா அப்படின்ட்டு. சாப்பிடவே இல்லை நீங்கள் ஆக்சுவலாக. எப்போ நீங்கள் நோட் பண்ணி ஏதாச்சும் சாப்பிடவே இல்லை. ஹர்ட் ஆகுவேன். ஏன்டா இவன் அக்செப்ட் பண்ணுன்னு ஹர்ட் ஆகுடி. டே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கான். ஸோ வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்போ டேயோட மம்மி இருந்துட்டு, டே ஒயனை நீ ட்ராப் பண்ணிவிட அவங்க வீட்டில். அம்மா எனக்கு வேறு வேலை இருக்குது. தென் சோஃபியா வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேஷன் டிசைனிங்காண்டி யூஎஸ் போகிறா, நான் அவளை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும். ஸோ வாட், இவளையும் கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. அம்மா ஏர்போர்ட்க்கு இந்த சைட் போகணும், லேட் ஆயிருமா ஃப்ளைட்க்கு அப்படின்றான். சைனீஸ் இருந்துட்டு, ஓகேம்மா நான் கூட்டிகிட்டு போய் அவளை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு உங்களை கையை பிடிச்சி அவன் கூப்பிட்டு போகிறான். டே இருந்துட்டு, இந்த மாதிரி இதுக்கு என்ன முறைச்சிட்டே போகிறான். ஓகே அதான் அவன் கூட்டிகிட்டு போகிறான்ல, போட்டும், நான் சோஃபியாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சோஃபியாவை கூப்பிட்டு போகிறான். ஆன்ட்டி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. டேயோட அம்மா ஆன்ட்டிக்கிட்ட, எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்குது, இவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஆன்ட்டியும் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் ஒரு காரில் கிளம்பிடுறாங்க. நீங்கள் டே இப்படி சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் அடக்கி வச்சு அழுதுறீங்க. நீங்கள் உங்கள் டேஸ் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சைனீஸ் கூட காரில் போகிறீங்க. சைனீஸ்க்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு. பட் அவன் எதுவும் கேட்டுக்கல. பிகாஸ் நான் ஏதாச்சும் கேட்டினா இன்னும் ஹர்ட் ஆவா அப்படின்னு அவன் சைலண்ட்டாக வரான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார் போயிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே சைனீஸ்க்கு தெரிஞ்சிருது அது டேயாங்கோட கார் தான் அப்படின்னு. பிகாஸ் அந்த ஏரியாலே அவ்வளோ லக்ஸுரியான கார் டேவோட தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கார் தான் அது. இந்த சைடு டேவும் சோஃபியாவும் போயிட்டுருக்காங்க. அப்போ சோஃபியா, பேபி நான் போயிட்டு வர 2 வீக்ஸ் ஆகிடும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே டேக்கிட்ட வரா. டேவும் நானும் தான் அப்படின்னு 2 பேருமே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு லிப்லாக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு விண்டோ சைடு தான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் அழுகிறது சைனீஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்போது நீங்கள் எங்கே இதை பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னு சைனீஸ், என்னாச்சு, நீங்களும் என்னாச்சு சைனீஸ் அப்படின்னு திரும்பிட்டீங்க. என் கண்ணில் ஏதோ டஸ்ட்டு விழுந்துருச்சு வயன் அப்படின்ட்டு அவன் டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணுறான். இந்த சைடில் சோஃபியா, ஐ நீட் யூ பேபி அப்படின்னு டேவோட ஷர்ட் பட்டன்லாம் ஒன்றுனா ரிமூவ் பண்ணுறா. டேவும் ஐ ஃபக் யூ சோஃபியா அப்படின்னு அவளை விடாமல் லிப்லாக் பண்ணுறான். ஸோ இந்த சைடு இப்படியே போயிட்டுருக்கு. அவனும் அவன் கண்ட்ரோலை லாஸ் பண்ணி சோஃபியா நெக்லாம் கிஸ் பண்ணுறான். சோஃபியா பேபி அப்படிதான் அப்படின்றா. ஸோ டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு, சோஃபியா நம்ம கண்ட்ரோல் லாஸ் பண்ண வேண்டாம், எதனாலும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான். சோஃபியாவும் ஷர்ட்லாம் போட்டுட்டு சரியான ஃபீடிங் பாட்டில்
இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் இருக்கான் அப்படின்ட்டு அவன் உட்காந்துடுறா. நீங்கள் எங்கே அதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனஸ் கண்ணில் டஸ்ட்டு போட்டு ஆக்ட் பண்ணுறான். நீங்களும் என்னாச்சு சைனஸ் அப்படின்ட்டு அவன்கிட்ட க்ளோஸாக போய் அந்த டஸ்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் டஸ்ட்டே இல்லை. சைனஸ் இல்லை ஓகே ஓகே ஆச்சு வயன் அப்படின்னு அவனும் நார்மல் ஆகிடுறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. சீ, பொய் சொல்லிட்டு இப்படி நடு ரோட்டில் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்ட்டு அவன் அவ்வளோ கோவமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் ஸ்டில் இப்போ வரை அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஸோ சைனீஸ் நோட் பண்ணிவிட்டு உங்களை ஹாப்பியாக்குறதுக்கு அயன் எனக்கு பசிக்குது, வா நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு போகலாம் அப்படின்றான். ஓகே சைனீஸ் அப்படின்ட்டு நீங்களும் சைனீஸும் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அவன் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். உங்களுக்கே ஷாக்கு. சைனீஸ் உங்களுக்கு தானே பசிக்குது சொன்னீங்க, பட் இங்கே இருக்கிற எல்லாமே என்னோடய உனக்கு தான் ஆர்டர் பண்ணேன். நீ அங்கே சரியாகவே சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். ஸோ சாப்பிடு, ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றான். நீங்கள் கூட பார்க்குறீங்க சைனீஸை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, நானும் டேவும் ஸ்கூல் முடிஞ்சு ஜங்குக் வீட்டுக்கு வரப்போ, அதாவது உங்கள் வீட்டுக்கு வரப்போ உங்கள் மம்மி உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து செய்வாங்க. அது எங்களுக்கும் கொடுப்பாங்களா. ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உன் ஃபேவரட் அப்படின்னு கிட்டே சொல்கிறான். நீங்களும் அதை சாப்பிட்றீங்க பிகாஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க அங்கே. அப்போ தான் சைனீஸ் சொல்கிறான். என் டே கொஞ்சம் அப்படி தான், எதனாலும் ஃப்ராங்காக பேசிடுவான். ஸோ நீ அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காத அப்படின்றான். நீங்களும் ஓகே சைனீஸ், பட் சைனீஸ் நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு உண்மையை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஐயோ என்ன கேட்க போகிறாளோ, கேளு வயன். சோஃபியாக்கும் டேக்கும் எதுவும் இருக்கா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை கேட்கணும்னு தோணுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேபி உனக்கு பார்க்க வேறு மாதிரி தோணலாம். அப்படிலாம் எதுவும் இல்லை. அவன் உனக்கானவன். ஸோ இதெல்லாம் எதுவும் யோசிக்காத அப்படின்றான். உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. பிகாஸ் ஜங்குக்கை விட சைனீஸ் தான் ரொம்ப க்ளோஸ். ஸோ சைனீஸ்க்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நீங்களும் நார்மலாகிட்றீங்க. அப்போ தான் நீங்கள் சைனீஸ் கிட்டே சொல்கிறீங்க, சைனீஸ் எனக்கு இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூ இருக்குது. ஹே சூப்பர் டி, சொல்லவே இல்லை. இல்லை இப்போ தான் எனக்கு மெயில் வந்துச்சு. ஓகே ஆல் தி பெஸ்ட் வயன், நல்லா பண்ணு, நீ நல்லா பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். தேங்க்ஸ் சைனீஸ். ஸோ அதுதான் டேக் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் அவர் ட்ராப் பண்ண வந்தார்னா சொல்லியிருந்திருப்பேன். ஓகே அவனுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்றான். நீங்களும் ஓகே சைனீஸ் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் வரீங்க. சைனீஸ் தான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ஓகே வயன், நாளைக்கு இன்டர்வியூ போகிறப்போ கால் பண்ணேன், நான் வேணும்னா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ வேண்டாம் சைனீஸ், உங்களுக்கு ஏன்? அப்படிலாம் எதுவும் இல்லை வயன், நீனா எதுவும் திங்க் பண்ணாத அப்படின்றான். அண்ட் தென் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற? இதுதான் அப்படின்னு நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. ஹே வயன், இது சியோன்லேயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்றான். ஓ அப்படியா, கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் பிகாஸ் நீ ரொம்ப ஸ்மார்ட்டில் அப்படின்ட்டுறான். நீங்களும் சிரிச்சிட்டே ஓகே சைனீஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் இறங்கி நடந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அவன் கீழே நிற்கிறான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் மேலே போய் உங்கள் ரூம் லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அவனோட கார் உங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புது. நீங்கள் ரூமுக்கு போனதுமே உங்கள் மொபைலை எடுத்து டேக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறீங்க. இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணதுமே டே அதை பார்த்துருப்பாரு. பட் எதுவுமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டார். நீங்களும் ஓகே எதுவும் பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பீங்க. மார்னிங் எழுந்து நீங்கள் அவ்வளோ பிரிட்டியாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணி நீ போவேன் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரும் ப்ளெஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஜேகே இருந்துட்டு கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவடி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணி உங்களை அனுப்புகிறாரு. ஸோ நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக போகிறீங்க. ஒவ்வொரு அப்போவுமே டேக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறீங்க. நான் இந்த மாதிரி நான் போயிட்டு வரேங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு. டே பார்த்துட்டு ஓகே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறத உள்ள ஒரு பர்சன் கேமராவில் பார்த்துட்டு
அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட, யார் அந்த ஃபிகரு இங்கே உட்காந்துட்ருக்கு? சார் அவங்க இன்டர்வியூக்கு. ஹோ, ஓகே, நீ போயிட்டு அவளை உள்ள அனுப்பு அப்படின்றான். ஸோ அந்த பொண்ணும் ஓகே சார் அப்படின்ட்டு வந்து உங்களை கூப்பிடுறாங்க. மேம், சார் உங்களை கூப்பிட்டாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்களும் எந்திரிச்சு போகிறீங்க. மே கமின் சார்? எஸ் கமின். உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. உட்காருங்க. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்ட்டு உட்காருங்க. அப்போது அவன், ஒயன் ஐம் ரைட்? எஸ் சார் கரெக்ட் அப்படின்ட்டு அவர் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் லைக் ஆன்சர் பண்ணுறீங்க. அவர் கேட்குற எல்லா மெடிக்கல் கொஸ்டினுக்குமே நீங்கள் அவ்வளோ போல்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. பட் அந்த டீன் இருந்துட்டு, வாவ், என்ன பொண்ணுடா இவ, இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்ன லிப்ஸு, என்ன ஸ்ட்ரக்சரு, ச்சே, கடவுள் படைச்சாலும் படைச்சிருக்கான். சூப்பர் ஃபிகரை படைச்சிருக்கான். இவளை படைச்சானா இல்லை செதுக்குனானான்னு தெரியலையே. என்ன ஐஸு, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஐயோ, என்ன எனக்கு என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த டீன் நீங்கள் பேசுகிறது எதுவுமே கேட்காம அவன் உங்களை அப்படி இப்படின்னு அங்கே இங்கே பார்த்துட்ருக்கான். அந்த 2 இதுவும் ஐயோ என்ன கொல்லுதே அப்படின்ட்டு நீங்கள், சார், சொல்லி முடிச்சிட்டியா? ஓகே ஓகே வயன், ஓகே வயன், உங்கள் ஆன்சர்லாம் ரொம்ப போல்டாக இருக்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வேணும். ஸோ நீங்கள் செலக்டு. உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் அது அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். அண்ட் தென் சைனீஸ் சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்களும் ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு எழுந்து போ பண்ணிவிட்டு நடந்து வரீங்க. என்ன பேக்கடா, ஐயோ என்ன கொல்லுறா அப்படின்ற மாதிரி அவர் உங்களையே பார்க்குறாரு. அவர் பார்வை அங்கே எங்கேன்னு போகுது. அது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. நீங்கள் வந்ததுமே டேக் கால் பண்ணுறீங்க. டே எடுத்துகிட்டு, ஹலோ, என்ன, நான் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் ஆகிட்டேன். ஹோ கங்க்ராட்ஸ் அப்படின்ட்டு டக்குன்னு கால் கட் பண்ணிடுறான். என்ன கால் கட் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட சைனீஸ்க்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லுவேன் சைனாஸ், நான் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் ஆகிட்டேன். ஹே சூப்பர் டி, கங்க்ராட்ஸ் வயன். ஓகே, டாக்டரம்மா ஆயிட்டீங்க, கண்டிப்பாக ட்ரீட் வச்சுருங்க அப்படின்னு அவன் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான். நீங்களும் டே பேசினதெல்லாம் மறந்துட்டு கண்டிப்பாக சைனஸ் அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சோஃபியா வரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவங்க எதுக்கு இங்கே வராங்க? ஓகே, ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வருவாங்க, ஸோ அவங்களும் எதுக்கும் வருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. சோஃபியா அவங்கள பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடுறா. அவன் நேராக டீன் இருக்கிற ரூமுக்கு தான் போகிறா. சரி ஓகேடா மிஸ், இதோட இந்த பாட்டு நான் வந்து என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் மேமாக வரும். அண்ட் தென் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்ட்டு. உங்கள் ஒப்பீனியன் எதுனாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கடா. உங்களுக்கு இதில் எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்போ தான் எத்தனை பேருக்கு எந்தெந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்திடா. பாய் பாய்.